ஸ்டாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கோம். இப்போ நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட போய் வேலை செய்யறதை விட பிஸ்னஸ் பண்ணி வந்துட்டு நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்ற ஆசை இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு பிஸ்னஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இப்போ பிஸ்னஸ் நம்ம பண்றோம். நம்ம பிஸ்னஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வர ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுல என்ன பண்ணா வந்துட்டு நம்மளோட பிஸ்னஸ் மேலும் மேலும் வளரும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்காக மம்மியும் வந்தாச்சு, அவங்களை இன்வைட் பண்ணிடலாம். ஹாய் மம்மி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ பிஸ்னஸ் நிறைய பேர் வந்துட்டு எல்லாரும் என்டர் ஆயிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸில். இப்போ பிஸ்னஸ்லேருந்து ஒரு ப்ராஃபிட் வருது. அந்த ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வச்சு என்ன பண்ணலாம், அது வந்துட்டு மேலும் மேலும் அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணலாம் மம்மி? முதல்ல பணம் வரணும். வரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னைக்கு இந்த அவன் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க, நம்ம வந்து உடனே அதை எடுத்து ஷாப்பிங் பண்ணணும், இவனுக்கு கடனை கொடுக்கணும், இவனுக்கு பேமெண்ட் கொடுத்துடணும், வீட்டு வாடகை கட்டணும், அந்த மாதிரிலாம் முதல்ல பிளான் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு பணம் வருது அப்படின்னாலே, இப்போ சேலரி வருதுனாலே முதல்ல அது கடவுளுக்கு ஏதாவது செய்யணும்னு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஓகே, வரத்துக்கு முன்னாடியே நம்ம எக்ஸ்பென்ஸை பற்றி யோசிக்கவே கூடாது. நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் வருதுன்னு தெரிஞ்சு இன்னும் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இன்னைக்கு பணம் வந்துடும், நம்ம இதை வாங்கிட்டு அவனுக்கு நாளைக்கு தரேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆட்டம்லாம் ஆடக்கூடாது. பணம் வரத்துக்கு முன்னாடி அதுக்கான பிளான்ஸ் நம்ம போடக்கூடாது. அதுக்கான பிளான்ஸ் வந்து கடவுளுக்கு எடுத்து வைக்கிறோம், கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு எடுத்து வைக்கணும், இல்லை அம்பாளுக்கு இதை வாங்கி தரேன், இவனுக்கு அப்படி வாங்கி தரேன், அப்படி வேணால் நம்ம பிளான் பண்ணலாமே தவிர எக்ஸ்பென்சஸை பிளான் பண்ணக்கூடாது. முதல்ல வந்த உடனேயே எவ்வளோ பணம் வந்தாலும் ஒரு 100 ரூபாவாச்சும் எடுத்து அந்த எந்த இஷ்ட தெய்வமோ இல்லை எந்த தெய்வத்தை நீங்கள் வேண்டுறீங்களோ அவங்களுக்கு ஒன்று வச்சுட்டு 101 ரூபா அந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு மிச்சம் இன்னொரு பணத்தில் முதல்ல அதை வாங்கி அது கண்ணார பார்க்கணும். செக்காக இருந்தாலும் பாருங்கள், இல்லை உங்களுக்கு வந்து இப்போல்லாம் வந்து ஆன்லைன் வந்துடுது, ஆன்லைன் அந்த பணத்தை பாருங்கள், மனசார அப்பா சந்தோஷம் இருக்கு, இவங்க பே பண்ணிட்டாங்க. ஆனா உடனே எல்லாத்தையும் எடுத்துருவானே இஎம்ஐ டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க. அதை பார்க்கும்போது மனசு கொஞ்சம் வலிக்கு. இல்லை, வரும்போது தான் என்ன பண்ணணும் சொன்னேன் நான். வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாட்டு சாமானை வாங்கிடுறீங்க இஎம்ஐயில். இப்போ இஎம்ஐ இந்த லோன் வந்ததுல தேவையற்ற சாமான்கள் வீட்டில் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லை? ஒரு டிவியில் பார்த்தா நம்மளுக்கு டிவி ஜாலியாக ஓகேப்பா என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் பெருசாக டிவி வாங்கணும்னு இன்னும் ஜாஸ்தி பணத்தை போட்டு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படி போடக்கூடாது, போய் இன்னொரு இஎம்ஐ கட்டி வாங்கிட்டுறது. அந்த மாதிரி பிளான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். வரவு 8னா செலவு 10னா விரலுக்கு ஏற்ற வீக்கம். தமிழ் படம் டைட்டில் மாதிரி இருக்கலாம். வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சொல்லு, வாழ்க்கை வாழ்க்கை சொல்லு. எனிவேஸ், ஸோ அது ஒன்று. அப்புறம் அந்த பணத்தில் போய் முதல்ல போய் வித்ட்ரா பண்ணுங்கள் கேஷை. ஒரு 101 ரூபா சாமிக்கு வச்சுட்டு மிச்சம் 100 ரூபாவோ 500 ரூபாவோ அந்த பணத்தில் வந்து வாசனை திரவியம் அத்தர் இருந்தால் அத்தர் தடவுங்க, ஜவ்வாது புணுகு எது இருந்தாலும் ஏதான ஒரு திரவியம் தடவிட்டு அதை வந்து நம்ம லாக்கரில் வச்சுருங்க. இல்லை மோஸ்ட்லி லாக்கர் வந்து இப்போது பீரோங்கிறதுனால ஸ்டீலில் இருக்குது. பட் பணத்தை அந்த காலத்துலலாம் வுட்டில் தான் வைப்பாங்க, மர பாக்ஸில் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம வந்து ஸ்டீலில் போட்டு இது பண்ணி அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இரும்பில் எதுவுமே ஆக்சுவலாக காந்தம் ஒட்டாத விஷயத்தில் தான் இதெல்லாம் வைக்கணும். அந்த மைடபால்லாம் சொல்கிறாங்க இல்லையா, காந்தம் எதில் ஒட்டலையோ அதில் தான் வைக்கணும். ஸோ அந்த பணத்தையும் அப்படி தான் வைக்கணும். ஓகே. ஸோ அந்த பணம் வைக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ஏலக்காய், பச்சைக்கற்பூரம், கிராம்பு, பட்டை எல்லா பிரியாணி ஐட்டம்ஸும் அதில் போட்டு அப்படி வச்சிங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் தூபதீபம் காட்டும்போது நீங்கள் பணம் வச்சுருக்க இடத்துக்கும் தூபதீபம் காட்டணும். அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இல்லைன்னா மகாலட்சுமி கோயிலுக்கு போய் அந்த தாயார் மடியில் அதை வச்சு ஒரு பணமாக வைக்காமல் ஒரு குட்டி பர்ஸ்லேயோ ஒரு இதுலேயோ மடித்து அவங்க அம்மா மடியில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வாங்கிட்டு வந்து அதை கூட நீங்கள் பணம் இடத்துல வைக்கலாம். அப்போ அந்த திரவியம் அதில் படும்போதே என்ன ஆகும், அது அதுக்குன்னு ஒரு ஆகர்ஷண சக்தி வரும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நோட் வரும்போது அந்த நம்பர்ஸ் பாருங்கள், நோட்டில் 786 வரும், 808, 888 இந்த மாதிரி தொடர் நம்பர்கள், பணத்துக்கான நம்பர் 520, 741 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா
அதை எடுத்துட்டு பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல வைங்க. இதே மாதிரி அத்தர் தடவி வைக்கலாம். ஓகே. அது அது ஆல்ரெடி அந்த நம்பருக்கு வந்து ஒரு தனி எனர்ஜி இருக்குது, பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த அத்தர்லாம் வைக்கும்போது அது சக்தி இருக்குது. அப்போ அந்த பணத்தை வந்து ரொம்ப சந்தோஷம், எனக்கு இந்த பணம் வந்தது, வாழ்க்கையில் வந்து இது நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் ஃபோனில் வந்தால் கூட அந்த ஃபோனில் அந்த நம்பரை பணத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே. அதே மாதிரி நீங்கள் பணம் செலவழிக்க, இப்போ நீங்கள் ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இல்லை யாருக்கா பணமாக கொடுக்குறீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய நம்பர் வந்து 708ன்னு சொல்லியிருக்கோங்க ஆல்ரெடி. அது சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ, இப்போ நீ போகிற, நீ வரும்போது 10 மடங்காக என்கிட்ட வா அப்படின்னு இது பண்ணுங்க. ஸோ முதல் பணத்துக்கு நல்ல விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. ஒரு வீட்டில் மனைவி இருந்தால் ஒரு முழம் பூ வாங்கி கொடுங்க, நல்லா அதை சந்தோஷமாக கூட்டி போய் ஒரு புடவை வாங்கி தாங்க. பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தாலே அந்த வீட்டில் சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகிடுமே. அப்போது இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு கேட்கணும், எல்லா ஹஸ்பண்டுக்கும் கேட்கணும். ஸோ கம்மல் கேட்குறாளா, இப்போல்லாம் இந்த மாதிரி விற்கிறது தானே ஃபேஷன் ஆயிடுச்சு, வாங்கி ஜாலியாக போட்டுக்க சொல்லுங்க. பொண்டாட்டி சந்தோஷமாக வச்சுக்க நம்ம அந்த ஆம்பளையோட சுக்கிரன் வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கஜானா நிறைஞ்சிட்டே இருக்கும். இந்த குட்டி கண்ணாடி அதில் போட்டு வைக்கணும் அந்த பணம் பாக்ஸுக்குள்ளே. இந்த பணம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஆனால் வைக்கிறது நார்த் சைடில் வைக்கக்கூடாது, பணத்தை சவுத் சைடில், சவுத் வெஸ்ட் கார்னரில் அப்படி வைக்கலாம். இப்போ சில வீட்டில் வந்துட்டு கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது, எந்த டைரக்ஷனில் இருக்கு, எந்த டைரக்ஷனில் சவுத் வெஸ்ட் வருதோ சவுத் வருதோ அங்கே வைக்கணும், அங்கே வைக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மம்மி. ஏன்னா வந்துட்டு இப்போது நிறைய பேருக்கு வந்துட்டு பணம் வரது தான் தெரியுது, அதை எப்படி சேவ் பண்ணி வைக்கணும், அதை எப்படி திருப்பியும் நம்மக்கிட்ட வர வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரியவே தெரியாது. அது ரொம்ப தெளிவாக வந்துட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி. Bye bye.